ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரு மதிவாணன் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறது, அரசு முன்னால நிறைய சவால்கள் இருக்கு, அதை நிறைய நம்ம பேசணும். அதை தாண்டி தமிழக அரசியல் களம் எப்படி மாறுது அப்படின்ற ஒரு பேச்சு இங்க எழுகிறது. திமுக அதிமுக போன்ற பெருங்கட்சிகளுக்கு என்ன சவால்கள் காத்திருக்கிறதா நினைக்கிறீங்க? முதல்ல புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது வந்தே மாதரம் பாடல் பாடினதை இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சை ஆக்கிட்டு இருக்காங்க. 3வது இடத்தில் தமிழ் வாழ்த்து போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா கடந்த முறை 2021 முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்ற போது ஆளுநர் மாளிகையில அப்பவும் முதல்ல நேஷனல் ஆந்தம் தான் பாடினாங்க, தமிழ் பாடல் பாடல. முதல்ல இத புரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினாங்க, 2வதா பாடினாங்கன்னு சொல்றீங்க? அதான் 2வதா பாடினாங்க. ஆனா அப்ப வந்தே மாதரம் என்பது ஒரு மத்திய அப்போ அந்த லிஸ்ட்ல இல்ல. ஈக்குவலா நேஷனல் ஆந்தத்துக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு சட்டம்லாம் இல்லைங்க. இப்ப லேட்டஸ்டா தான் மத்திய அரசு அந்த 150th இயர் வந்தே மாதரம் பாடல் உருவான அந்த இதை வச்சுட்டு அவங்க அஜெண்டாவை இந்துத்துவ அஜெண்டாவை அதை புகுத்திட்டாங்க. அதனால அதுக்கு முன்னாலேயே வந்தே பாரதம் இருந்தது. வந்தே மாதரம் ஏன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 2 பேராவை மட்டும் காங்கிரஸ் கட்சி அதை ஒத்துக்கிட்டு இருந்தது. 3rd பேரால இருந்து ஒரு குறிப்பிட்ட இந்து தெய்வத்தை வழிபடுவது போல இருக்கிறதால நம்ம நாடு மதச்சார்பற்ற நாடு, எல்லா மக்களும் இருக்காங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், அதனால அது தேவையில்லை என்று முடிவு எடுத்திருந்தது. அந்த இதெல்லாம் நீக்கப்பட்ட வரிகளை எல்லாம் சேர்த்து இன்னைக்கு மோடி அரசு அதை நேஷனல் ஆந்தத்துக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து கண்டிப்பா பாடணும், இல்லைன்னா தேசிய சின்னத்தை அவமதிப்பதாக கருதப்படும் அளவுக்கு இன்னைக்கு கடுமையாக்கி இருக்காங்க. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2வதுங்க, ஆனா சார், ஆனா பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி கவர்மெண்ட் பதவி ஏத்துக்கிறாங்க சார், அங்கேயே பாடலையா சார்? சரிங்க, ஒரு செகண்ட், நீங்க ஏன் இவ்வளவு அப்ப தேசிய சின்னத்துக்குலாம் அவமானம் வெஸ்ட் பெங்கால்ல வரலையான்னு கேள்வி இருக்கு. இல்ல நீங்க இவ்வளவு பொறுமை இழக்க வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் எவ்வளவு நேரம் கழிச்சு கேள்வி கேக்குறேன். இல்ல இந்த கவர்மெண்ட் எப்ப அவர் பொறுப்பேற்றாரு? இந்த பாடல்லாம் பாடி முடிஞ்ச பிறகுதான். இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாரு? கவர்னர் ஆபீஸ்ல இருந்து தாங்க இதெல்லாம் மேற்பார்வையிட்டாங்க. அதே போல இன்னைக்கு புரோட்டம் ஸ்பீக்கர் எலெக்ஷன்லயும் பாடினாங்க சார். அதாங்க, அதுவும் கவர்னர் ஆளுநர் மாளிகை, இப்ப மக்கள் மாளிகையில தான் பண்ணாங்க. இந்த போத்திஸ் நாளைக்கு நீங்க சொல்லுங்க, நாளைக்கு சட்டமன்றத்துல இது போல் நடந்தால் ஓகே, யூ கேன் பிளேம் த கவர்மெண்ட். ஆனா ரெண்டுமே இன்னைக்கு அவர் ஆட்சி பொறுப்பு ஏத்துறதுக்கு முன்னால பிளான் பண்ணது பூரா கவர்னர். அந்த கவர்னருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அவருடைய பாலிசி என்ன, ஐடியாலஜின்னு நமக்கு தெரியும். அதனால இது ஒரு சின்ன இஷ்யூவை பெருசா பூதாகரமா பேசுறதுன்றது அந்த புதிய ஆட்சியை குறை சொல்லணும். குறை இருந்தால் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா குறை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக பேசுறது சரியில்லை. அதனால நான் எதுல இருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தியும் விஜயும் அந்த ஸ்டேஜை கையை தூக்கிட்டு அவங்க பண்ணது பாவம் யாருக்கு எரிச்சல் உண்டாக்குச்சோ இல்லையோ, பிரதமர் மோடிக்கு பயங்கர எரிச்சல் உண்டாக்கி இருக்கு. அதனால அவர் ஆடு நனையுதேன்னு ஓனாய் கண்ணீர் விடுதுன்னு அது போல திமுக முதுகில் குத்தி விட்டது காங்கிரஸ் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. திமுக பாதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காரு. கூட்டணி கட்சிகளை விழுங்குவதிலும் அழிப்பதிலும் பாஜகவை மிஞ்சறதுக்கு இன்னைக்கு இந்திய அரசியல்ல யாராவது இருக்காங்களா? லேட்டஸ்ட் உதாரணம், மகாராஷ்டிரால சிவசேனா கிட்ட ஜூனியர் பார்ட்னரா இருந்த பிஜேபி இன்னைக்கு அந்த கட்சிக்கு மேல போய் அது கொஞ்சம் பிரச்சனைப்படுது, 2ஆ உடைச்சு 4ஆ சில்லியாக்கி வச்சிருக்காங்க. அதிமுக உடைஞ்சதுக்கு இவங்க ரோல் ஒன்னும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அதனால பெட்டர் பிரைம் மினிஸ்டர் வரலாற்று உண்மைகள் எல்லாம் மூடி மறைச்சிட்டு ஏதோ ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லாம் நல்லா உரம் போட்டு வளர்த்து விட்டா மாதிரியும் காங்கிரஸ் முதுகுல குத்துச்சு. அது காரணம் என்னன்னா, விஜய்
பிளஸ் ராகுல் காந்தி, தமிழ்நாட்டு எலெக்ஷன், சவுத் இந்தியா சீனரியோ, இது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் அடைய வச்சிருக்கு. அதனாலதான் அவர் அதை பேசியிருக்காரு. அடுத்ததுங்க, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதில் யாரும் வெற்றியும் பெறவில்லை தோல்வியும் பெறவில்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்க மத்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. இது உண்மைதானா? அவர் என்னால் அங்க இருக்க இயலவில்லை, நான் டெல்லிக்கு வந்துட்டேன், இருக்க இயலவில்லையா, மனம் இல்லையா? என் கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு நிகழ்ச்சி இருக்கு, உங்க கட்சி ஆதரவு கொடுக்குது, அந்த அந்த அரசு பதவி ஏற்கிறது, அப்ப அதுல கலந்து கொள்ள இயலவில்லை அப்படின்றது, அதுவும் ராகுல் காந்தி அங்க வராரு, நீங்க தான் மத சார்பற்ற அந்த கட்சிகளின் முக்கியமான கட்சின்றீங்க, இந்தியாவிலேயே வகுப்புவாதத்தையும் பாஜகவையும் எதிர்க்கிற ஆளுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஏன் அங்க இருக்க முடியாம போச்சு? அது உங்களுடைய இதுவதான் காட்டுது. இல்ல அப்போ இல்ல நான் என்ன கேக்குறேன், நான் என்ன கேக்குறேன், அப்போ இல்ல தாவேகாவை நீங்க திருமாவளவனை விமர்சிக்கிறீங்க, நான் என்ன கேக்குறேன், தாவேகா இன்னைக்கு பொறுப்பேற்று இருக்கிறது, உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரே இன்னைக்கு பதவியேற்பு விழாவை தவிர்த்துட்டு போறாரு, கஜானா காலின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு, உங்களுக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எதிர்க்க 2.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ இது உங்க ஆட்சிக்கே ஒரு சவால் இல்லையா? ஏன்னா அவர் 2 எம்எல்ஏவும் சேர்த்தாதான் உங்க 118. சரிங்க, அவருக்கும் தெரியும், தாவேகாவுக்கும் தெரியும், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல தாவேகா ஆட்சி கவிழ்ந்தா வரப்போறது குடியரசுத் தலைவர் ஆட்சி. குடியரசுத் தலைவர் ஆட்சின்னா அது அமித்ஷா ஆட்சி, எல்லாருக்கும் தெரியுங்க. அதனால they are also under compulsion. நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ஆளும் கட்சி கஜானா காலி ஆயிடுச்சுன்னு அது பேசாம இருந்திருக்கலாம், தவிர்த்து இருக்கலாம் விஜய், அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் பேசிட்டாரு, ஆனா அவரு தான் இப்படி பேசி இருக்காரா? ஜெயலலிதா ஆட்சி கவிழ்ந்து அல்லது ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு கருணாநிதி அவர்கள் முதல்வரா வந்த போது அவரு பேசலையா? கஜானா காலின்னு பேசலையா? அதனால இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதாவது நான் தான் சொல்றேன், குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இதெல்லாம் குறையா இருக்கும். நான் இன்னொன்னு கேட்கிறேன், திருமாவளவன் இது யாருக்கும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை என்றாரு, இது உண்மையா? இதான் உண்மையான அசஸ்மெண்டா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு புத்திசாலிகள்னா அவங்க ரெண்டுத்தையும் தண்டிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியும் தண்டித்திருக்கிறார்கள் இந்த தேர்தல்ல, எதிர்கட்சியும் தண்டித்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியில முதல்வராக இருந்தவரை, முதல்வர் வேட்பாளரை அவங்க சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக்கல. அந்த அளவுக்கு ஆளுங்கட்சி மேல கோபம் இருந்திருக்கு, அதை நாம் கண்டோம். எதிர்கட்சி நார்மலா என்ன, ஆளுங்கட்சிக்கு மக்கள் ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா எதிர்கட்சிக்கு தான் அதனுடைய பலன் போவோம். ஆனா இங்க எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி இட் இஸ் நாட் பெர்ஃபார்ம், அதாவது அப்போசிஷன் லீடரா அவர் ஒழுங்கா பண்ணாதால அந்த பதவியும் புடுங்கிட்டாங்க. இப்ப கடந்த வாட்டி அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, இப்ப எதிர்கட்சி தலைவர்னா இருப்பாரு, not recognized, not approved by the assembly. அதுக்கு திமுக அந்த இடத்தை புடிச்சிரும். இன்னைக்கு உதயநிதிய தேர்ந்தெடுத்திருக்காங்க. திமுக இவ்வளவு அடி வாங்கியும் இந்த குடும்ப அரசியல் வெளியே போல பாருங்க. அதாவது எவ்வளவு சீனியர்கள் இருக்காங்க. எதிர்கட்சி தலைவரா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அரசியல் திமுக அரசியல் ஈடுபட்ட சார், அவரை போடலன்னா என்ன சொல்லிருப்பீங்க? அவரை போடலன்னா உதயநிதி பயந்துட்டாருன்னு சொல்லிருப்பீங்க. அநேகமா KN நேரு அரசியல் இருந்தப்ப உதயநிதி பிறந்து கூட இருக்க மாட்டாரு. அவரை எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க பாருங்க. குடும்ப அரசியல் ரொம்ப கோரமா இருக்குங்க. திமுக இவ்வளவு அடி வாங்கின பிறகும் இன்னைக்கு உதயநிதியை எதிர்கட்சி தலைவராகவும் துணை தலைவரா கேட்போம் சார், மற்றவங்க கிட்ட கேட்கலாம். அதனாலங்க தாவேகா மிக சரியாகத்தான் தன்னுடைய அரசியல் ஆட்சியை துவக்கி இருக்கிறது. இன்னைக்கு அவர் அதே இடத்துல 3 முக்கிய அம்சங்கள் அவருடைய இளைஞர்கள், பெண்கள், போட்டிருக்காரு. அதனால இப்ப நார்மலா சார் நான் பேச கேக்குதா சார்? வரேன் சார், வரேன், திரும்பி உங்கள்கிட்ட வரேன். உங்களுடைய நிறைய கருத்துக்களை வரிசையா சொல்லிருக்கீங்க, நான் மற்றவங்கள்ட்ட கருத்து கேட்கணும், அப்படியே போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? திரு சுபேர் ஒரு நியாயமான விஷயத்தை அவர் எழுப்புறாருல்ல, திமுக எதிர்கட்சி தலைவருக்கு வேற ஆளே இல்லையான்னு கேட்கிறாரு. இல்லை, முதல்ல திருமாவளவன் பற்றி பேசினார். அவரே நாங்கள் இருக்க மனம் இல்லாமல் வந்துட்டேன் அப்படிங்கிறார். அவர் தெளிவாக அவரே சொல்கிறார், நாங்கள் இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்தித்தோம்.
இன்னைக்கு அசாதாரண ஒரு சூழ்நிலை, அது ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அடிப்படையில் நாங்கள் ஆதரவு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், வேற யார்ட்டையும் போல நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி சென்னை விமான நிலையத்திலிருந்து வருது. தமிழக ஆளுநர் அர்லேக்கர் கேரளா புறப்பட்டிருக்கிறார். இன்றைய பதவியேற்பு, புரோட்டம் ஸ்பீக்கர் எல்லாமே முடிச்சிட்டு கேரளா புறப்படுகிறார் அப்படிங்கறத பார்க்கணும். திரும்பி ஒரு காட்டி செஞ்சு காட்டுங்க சார், உங்களை ஃப்ரேம்ல காட்ட சொல்லுங்க. ஒரு காட்டி செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு போறாரு. ஓகே, இல்ல அப்ப அவரு தெளிவா சொல்றாரு, இந்த தேர்தலில் நாங்க முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை காமிச்சு தான் தேர்தல் சந்திச்சோம், ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்துச்சு, அதுக்காக நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம். அப்ப இது வரைக்கும் தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு வராங்க அந்த கூட்டணியில. அப்படி இருக்கிறப்ப நாங்க இந்த தேர்தல் எல்லாம் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சங்கடமா இருக்கு, அதனால நான் அந்த இடத்துல வெளியில ஏறேன்னு சொல்லி இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. இல்ல சங்கடமா இருக்குன்னா ஆதரவே கொடுத்துக்க கூடாது. இல்ல ஆதரவுங்கிறது அப்புறம் நீங்க அத வன்னியரசுக்கு போக சங்கடம் இருக்காது. ஒரு சூழ்நிலைக்கு திருமாவளவனுக்கு மட்டும் தான் சங்கடம் இருக்கு. சூழ்நிலைக்காக அவங்க இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. சூழ்நிலைக்காக ஆதரவு கொடுத்தாங்க. முஸ்லிமுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா? முஸ்லிமுக்கு முதல் முறையா கொடுத்திருக்காங்க. இல்ல முதல் முறையா கொடுத்திருக்காங்க. அது ஒரு இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, வேற வழி இல்லாம ஆதரவு கொடுக்குறாங்க. அதே அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இந்த வேற வழி இல்லாமன்றதை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? நீங்க ஒரு அரசியல் கட்சி, உங்களுக்கான அரசியல் பாதை என்ன, நீங்க தான் தேர்வெடுக்கிறீங்க, உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல, அது என்ன வேற வழி இல்லாம? இல்ல அந்தந்த நேரம் தான் அவங்க முடிவு பண்ணும் நியாயங்களை. அது மாதிரி இந்த நேரத்துல நியாயங்களை முடிவு பண்ணிருக்கு, அப்படிதான் பார்க்கணும். இல்ல அப்ப முடிவு பண்ணிருக்கேன்னா ஒண்ணு யூ ஸ்டாண்ட் பை தட் டெசிஷன். நான் ஆதரவு கொடுத்துருவேன், அப்புறம் நான் பதவியேற்பு ஆதரவு கொடுத்துருவேன், எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. சரி, அப்படி திருப்பி கேக்குறேன், ராகுல் காந்தி 27 சீட் வாங்கினாரு, ஏன் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல? அவங்களுக்கு ஒரு இது இருந்ததா இல்லையா? தேர்தலை சந்திச்சாங்க, 5 சீட் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, முதலமைச்சர் கேண்டிடேட்டோட அவர் பிரச்சாரம் பண்ணல. ஆமா, அப்போ ஒரு அவர் தனியா பிரச்சாரம் அந்த மாதிரி இங்க அவங்க ஸ்டாண்ட் எடுக்கறாங்க. நாங்க ஒரு சூழ்நிலைக்காக ஆதரவு கொடுத்திருக்கோம். மத்தபடி உங்களுடைய நிலைப்பாடு நீங்க எடுத்துக்கங்க. பண்ணாங்க 2 நாள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸ்டாலினோட சேர்ந்து ஒரே மேடையில தோன்றல சார். பிளான் இல்ல, அதான் விஷயம். ஸ்டாலினோட சேர்ந்து ஒரே மேடையில பிரச்சாரம் பண்ணலன்னு சொல்றாரு. அவர் சொன்னது அதுதான். ஓகே திருசுபே. அப்ப இந்த நிலைப்பாடு எடுக்கறாங்க. ஆதரவு நிலைப்பாடு நாங்க எடுக்கிறோம், ஆனா கூட்டணி நிலைப்பாடு இல்லங்கிறது. அதான் தெளிவா அவங்க சொல்லிருக்காங்க. ஆதரவு நிலைப்பாடு வேற, கூட்டணி நிலைப்பாடு வேற. இப்ப ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அப்ப இந்த அரசாங்கத்தை நம்ம வந்து பாசிட்டிவா தான் பார்க்கணும். ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிற போது அதை நோக்கி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது இல்ல. அப்போ ஒரு கேள்வி, ஒரு பக்கம் என்ன இருக்கணும், ஒன்று திருமாவளவன் அவர்கள் மனமில்லாமல் இங்க இருக்கிறாரா, அவருக்கு வந்து 2 குதிரையில சவாரி செய்யணும்னு நினைக்கிறாரா, ஒண்ணு இங்க ஆட்சியை ஆதரிக்கிறேன்றாரு, இன்னொரு பக்கம் திமுக விட்டு வரவும் மனசு இல்ல. அப்போ இது எவ்வளவு நாள் தாங்கும்னு கேட்பாங்களா? இல்ல இது வந்து குழப்பமே கிடையாது. அவங்க கூட்டணி வேற, ஆதரவு நிலைப்பாடு வேற. இப்ப சார் இப்போ ஒண்ணும் இல்ல சார், ஒரு கேள்வி என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் வருது சார், உள்ளாட்சி தேர்தல்ல எங்க யாரோட நிப்பாரு திருமாவளவன்? அப்ப அந்த நேரத்துல அந்த கட்சியில் முடிவு பண்றதா, அந்த கட்சியினுடைய உள்ளாட்சி தேர்தல்ல தாவேகா எதிர்த்து விசிக போட்டிட்டு போன வாரம் இதே நாள் இந்த நேரம் வரைக்கும் வேற எப்படி இருந்துன்னு பார்த்தோம். ஆமா, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அப்ப அந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற போது அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய நிலைப்பாடு அதை நோக்கி தான் அவங்க எடுப்பாங்க. ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் ஆக்கிட்டாங்க, ஏன் நேரு ஆக்க வேண்டியதான்னு இப்ப இன்னொரு வார்த்தையும் கேட்பாங்க, திருப்பி விட்டோம்னா ஏன் இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டீங்களா அப்படின்னு. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சீனியரா இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டீங்கன்னு இப்போ கேக்குறாங்க, வேற இளைஞர்களே கிடையாதான்னு கேக்குறாங்க. சரி, அப்படி பாத்தீங்கன்னா தாவேகா அவர்கள் மகனை தவிர வேற யாரும் கிடையாதான்னு இல்ல, செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆக்கலாமா சீனியரா? செங்கோட்டையன் முதலமைச்சர் இதுலயா? கட்சியை தொடங்குனது அவர் இல்லையே. ஒரு நிலைப்பாடு, அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படி. இன்னைக்கு இவர் கொண்டு வந்திருக்கணும், ஏத்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தலைமுறை உள்ள வருது, தலைமுறை அரசியலே மாறி போச்சு. இப்ப கடந்த இந்த தேர்தலோட ஒட்டுமொத்தமா மாறி போச்சு. அரசியல் செய்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் தேவை, அந்த கட்சிக்கு தேவைன்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அது மக்கள் ஏத்துக்கிற போறாங்க, கட்சி நிர்வாகம் ஏத்துக்கிற போறாங்க, அவ்வளவுதான். இதுல எதுக்கு விமர்சனம்? ஓகே, திரு பார்த்திபன் கொடுக்குறாரு. இல்ல, நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு போறீங்க, நீங்க பின்னாடி போங்க. நீங்க ஒரு திருமாவளவன் திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது, காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கும்போது, பாண்டிச்சேரியில் நீங்க வந்து கேண்டிடேட் போட்டு அப்புறமா அவருக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க இதெல்லாம் பேசலையா? இது வந்து நீ கூட்டணியில் இருக்கும்போது கேண்டிடேட்டே போட்டீங்கல்ல, அப்புறம் நீங்க இப்போ வந்து வெறும் ஆதரவுக்கு நம்ம இவ்வளவு பெருசா பேசுறோம். தாவேகா எதிர்த்து நிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிக்காமையும் போலாம், திமுக கூட்டணியில நிக்கலாம், இல்ல உள்ளாட்சி போல மனவுளைச்சல் டெல்லிக்கு போலாம், ஆதரவை பின்னாடி வாங்கலாம். ஓகே ஓகே. ஆச்சி மசாலா எந்த சமையலும்